ஓகே, இது ஒரு ரேஸ்ன்னு பார்த்தா இன்னொரு ரேஸ் ஆஸ்கர் ரேஸ். அதில் வந்து கங்குவா இருக்குன்னொன்னே இணையத்தை ஃபுல்லாக அதான் ஆக்குப்பை பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துட்டு எப்படி இவ்வளோ பயங்கரமாக அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. பட் ஆனால் ஆஸ்கரில் வந்து கங்குவா இருக்குது அப்படின்னும் போது ஏகப்பட்ட விமர்சனங்களை பார்த்தோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வந்து அந்த விமர்சனங்கள் அந்த உள்ளே கூட போகல, அதை பார்க்கல. என்ன காரணம்னா, இது வந்து நாங்கள் இந்த ஆஸ்கர் நாமினேஷன் அப்படின்னு அனுப்புனது வந்து பிஃபோர் த ரிலீஸ். ஓகே, நவம்பர் அந்த டெட்லைன் இருந்தது. அந்த டெட்லைனுக்கு முன்னாடி படத்தை வந்து பிச் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஆஸ்கர் நாமினேஷனுக்கு வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து மலையாளம், தமிழ், தெலுங்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் படங்களை வந்து நாமினேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒன்று வந்து எஃப்எஃப்ஐ ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அதில் பார்த்துருப்பீங்க எல்லா படங்களும் அதில் தங்களாலாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகே, அப்போ வந்து கங்குவா கம்ப்ளீட் பண்ண முடியல. என்ன காரணம்னா, கங்குவா வந்து அப்போ ரெடி ஆகலை. அவங்க படம் பார்க்கணும்னு சொல்லும்போது அது ஆகஸ்ட்லேயே கேட்டாங்க. நம்ம படம் நவம்பரில் தான் வருதுன்னொடனே நம்ம படம் ரெடி ஆகலைன்னு சொன்னால் தங்களான் மட்டும் போட்டிருந்தோம். ஆனால் தங்களான் கடைசி இதில் குவாலிஃபை ஆகலை. ஓகேங்களா, அவங்க கடைசியில் வேற ஒரு படத்தை வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஏதாவது ஆஸ்கருக்கு இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவாக ஃபிலிம் ஃபெடரேஷன் எப்படி அனுப்பிச்சிருந்தாங்க. அப்பயே நாங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தோம், அந்த டீம் கிட்ட வந்து சரி மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணலாம்.